தமிழ்நாட்டில் தேர்தல் தேதி அறிவிச்சு சுமார் ஒரு 10 நாள் ஆகுது. டெல்லிக்கு போனார் எடப்பாடி. போயிட்டு வந்தோடனையும் எந்தெந்த கட்சிக்கு எவ்வளோ தொகுதி, எந்தெந்த தொகுதி எல்லாத்தையும் பிரித்து கொடுத்துட்டு அவர் பாட்டுன்னு அவர் வேலையை ஆரம்பிச்சு டைம் தாவேக்கா ஃபர்ஸ்ட் டைம் போட்டிடுறதுனால மக்கள்கிட்ட வந்து அவங்க ஃபேஸ் எடுத்துகிட்டு போய் ரெஜிஸ்டர் பண்ணணும். இப்போ செங்கோட்டையன் இருக்கிறாருன்னா சொல்றதுக்கு ஒரு 30 நாள் ஆகும்ல. அந்த 30 நாள் டைம் வந்து விஜய் அண்ணன் கொடுக்கணும். அவங்களோட வெற்றியை நம்ம கண்டிப்பா நிலைநிறுத்தி ஆக வேண்டும் அப்படின்ற கட்டாயத்துல இருக்கும்போது நீங்க வந்து களப்பணி ஆற்றினாதான் நம்ம வந்து வெறும் 20-30 எம்எல்ஏ எடுக்கிறதுல எந்த விதமான யூஸும் கிடையாது. அதாவது ஒரு மனுஷன் வந்து தனக்கு இருக்கிற ஒரு செல்வாக்கை பயன்படுத்த தெரியாம இந்த தேர்தலை சந்திச்சாருன்னா அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமா இருக்கும். ஒரு விவாதம் அடை மாதிரி வைக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியில இருந்து போறாங்க, டிஎம்கே அலைன்ஸ்ல இருந்து போறாங்க, டிஎம்கே கட்சியில இருந்து போறாங்க, ஏடிஎம்கே கட்சியில இருந்து ஏடிஎம்கே அலைன்ஸ்ல இருந்து போறாங்க. ஆனா தாவேக்காவுக்கு போடப்பட்ட அந்த ஸ்டேஜ் வந்து அந்த இடம் வந்து ஒதுக்கப்பட்ட இடம் வந்து அப்படியே இருக்குது. வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா தமிழ்நாட்டுல தேர்தல் தேதி அறிவிச்சு சுமார் ஒரு 10 நாள் ஆகுது. ஆனா தாவேக்காவை பொறுத்தவரையிலும் எந்த சுறுசுறுப்பும் இல்லாத இருக்குது. மற்ற கட்சியை நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கும்போது திமுக வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா ஓரளவுக்கு மீடியமான ஃபாஸ்ட்ல போயிருக்கிறாங்க. அதிமுக பாத்தீங்கன்னா அவங்களோட கூட்டணி கணிப்புலாம் டக்கு டக்குன்னு பேசி முடிச்சாங்க. தேர்தல் அதாவது அந்த தொகுதி பங்கீடுலாம் டக்கு டக்குன்னு பேசி முடிச்சாங்க. யார் யாருக்கு எவ்வளோ சீட்டு, எந்தெந்த தொகுதி எல்லாத்தையுமே வந்து வித்தின் ஒரு 2-3 நாள்லயே முடிச்சிட்டாங்க. கூட்டணி சேருமா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த நேரத்துல பிரிஞ்சு கிடக்குறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த நேரத்துல பாத்தீங்கன்னா டக்கு டக்குன்னு டெல்லிக்கு போனார் எடப்பாடி போயிட்டு வந்தோடனையும் எந்தெந்த கட்சிக்கு எவ்வளோ தொகுதி, எந்தெந்த தொகுதி எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்துட்டு அவர் பாட்டுன்னு அவர் வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. திமுக பாத்தீங்கன்னா ஒரு வழியா அவங்க சண்டையெல்லாம் முடிச்சுட்டு அவங்களுக்கும் வந்து எத்தனை தொகுதின்றதை நிர்ணயம் பண்ணிட்டாங்க. ஆனா எந்த தொகுதின்றதை ஒன்றும் பண்ணல. ஆனா தாவேக்கால பாத்தீங்கன்னா இன்னமும் ஒரு சுறுசுறுப்பு இல்லாம அதாவது நம்மளோட வேட்பாளர்கள் எல்லாமே ஃபர்ஸ்ட் தாட்டி ஒரு களம் காண்றாங்க. நிறைய பேர் பிற கட்சியில இருந்து வந்திருந்தாலும் மற்ற கட்சியில இருந்து இருந்தாலும் தாவேக்கா சார்பாக அவங்க ஃபர்ஸ்ட் டைம் போட்டிடுறதுனால மக்கள்கிட்ட வந்து அவங்க ஃபேஸ் எடுத்துட்டு போய் ரெஜிஸ்டர் பண்ணணும். இப்போ செங்கோட்டையன் இருக்கிறாருன்னா அவர் வந்து ஏற்கனவே ரெட்டல்ல வாக்கு வாங்கி ஜெயிச்சிருப்பாரு. ஆனா இப்ப விசில் சின்னத்துல வாக்கு வாங்கணும் அப்படின்னா அவரு முதல்ல செங்கோட்டையன் விசில் சின்னத்துல நிக்கிறாரு அப்படின்றத முதல்ல மக்கள்கிட்ட எடுத்துட்டு போய் சேர்க்கணும். மக்கள்கிட்டனா நம்மள மாதிரி யூடியூப் பாக்குறவங்களோ இல்ல இது பண்றவங்க சோசியல் மீடியால இருக்கிறவங்களோ கிடையாது. இது ரெண்டுத்தையுமே பார்க்காம டிவியில வர நியூஸும் நியூஸ் பேப்பர்ஸ்ல வர்றதும் இல்ல நியூஸே பார்க்காத இருக்கிறவங்க வந்து செங்கோட்டையன் அந்த நின்ன தொகுதியை கூட அவர் ரெட்டல்ல நிக்கல விசில்ல நிக்கிறாரு அப்படின்னு சொல்றது எடுத்துட்டு போய் சேர்க்கறதுக்கே டைம் ஆகும். சரி, அதை கூட செங்கோட்டையன் அண்ணன் வந்து கோபியில இருக்கும்போது செஞ்சிருவாருன்னு வச்சுங்களேன். மற்ற நிர்வாகிகள்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்டயே ஏற்கனவே பரிச்சயமானவர்களா இருந்தாலும் அவ்வளோ பரிச்சயம் ஆயிருக்க மாட்டாங்க. அதனால வந்து அவங்கள கேண்டிடேட்டா முதல்ல இந்த தொகுதிக்கு இவர் தான் கேண்டிடேட் அப்படின்னு அறிவிச்சாதான் நம்ம வந்து அடுத்த வேலையே பார்க்க முடியாது. கேண்டிடேட்ஸால ஒரு 30 நாள் அந்த மாதிரி இருக்கணும். ஏற்கனவே 30 நாளுக்கு மேல ஆகி போச்சு. இதுக்கப்புறம் நீங்க எப்போ கேண்டிடேட் அறிவிச்சு எப்போ அவங்க போய் தொகுதியில வேலையை செஞ்சு வாக்காளர்களை சந்திச்சு வாக்கு கேட்டு நின்று போறதாங்கட்டி போதும்னு ஆயிடும். ஆனா விஜய் மூஞ்ச வச்சு எல்லாருமே போட்டுருவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா போடுவாங்க. அதுக்கான வாக்கு பர்சன்டேஜ் இருக்குது. ஆனா ஒரு கேண்டிடேட்டும் அவருக்கான இம்ப்ரெஷனை போய் மக்கள்கிட்ட கொடுத்தாதான் அவங்களுக்குன்னு தனிப்பட்ட ஓட்டு வரும்போது தான் இது ரெண்டுத்தையும் சேர்ந்து இது பண்ண முடியும் தான் ஜெயிக்கிற அந்த நிலைமைக்கு போக முடியும். இப்போ 25-30% வச்சிருக்கிறோம்னாலும் அதை வந்து நீங்க சாலிடா கன்சாலிடேட் ஆகாதுன்னா நீங்க வந்து விஜய் அண்ணனை பார்த்து சரி இந்த தொகுதியில இப்ப எனக்கே இருக்கிறேன்னு வச்சுங்களேன். செஞ்சி தொகுதியில யார் நிக்க போறாங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்னா நான் எப்படி வந்து அவங்களுக்காக அவங்க இதுக்கு முன்னால என்ன பண்ணியிருக்கிறாங்க, எப்படியா இருந்தாலும் இதுக்கு முன்னால மக்கள் இயக்கத்தில் தான் வேலை செஞ்சிருப்பாங்க. அவர் செஞ்ச நல்லது கெட்டதுல அவர் எடுத்து சொல்லணும்ல. செஞ்சி தொகுதியில இதெல்லாம் பண்ணியிருக்கிறேன் நான் சொல்றதுக்கு ஒரு 30 நாள் ஆகும்ல. அந்த 30 நாள் டைம் வந்து விஜய் அண்ணன் கொடுக்கணும். அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லா மீட்டிங்ல எனக்கு அங்க பர்மிஷன் கேட்டேன், இங்க பர்மிஷன் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. எனக்கு ஒரே ஒரு ஐடியா தான் தோணுது. என்னன்னா சிம்பிளா இப்ப எடப்பாடி பழனிசாமி வந்து சென்னையில பிரச்சாரம் பண்றாருன்னு வச்சுங்களேன். இன்னைக்கு பிரச்சாரம் பண்றாரு, நாளைக்கு போயிட்டு அதே தேதி அதே இடத்துல நான் ஒரு 2 நாள் கழிச்சு எனக்கு பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. அப்போ வந்து அவருக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு போற இடத்துல நம்ம பிரச்சாரம் பண்றோம் அப்படின்னாவே அது வந்து ஆட்டோமேட்டிக்கா போலீஸ் வந்து இது பிரச்சாரத்துக்கு அனுமதி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லாத இருக்கவே இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு கொடுக்கும்போது நமக்கு கொடுத்துதான் ஆகணும், அதாவது தாவேக்காகவும் கொடுத்துதான் ஆகணும். ஸோ இந்த மாதிரி சில ட்ரிக்லாம் நம்ம யூஸ் பண்ணி தான் நம்ம
இந்த தேர்தலை சந்திக்க வேண்டியது இருக்கும். இந்த தேர்தல் ஏன் முக்கியம்னா விஜய் அண்ணன் வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் கட்சி ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் தேர்தலை சந்திக்கிறாரு. அப்போ இந்த தேர்தலில் ரொம்ப வந்து அவர் வந்து ஓட் பெர்சன்டேஜ் எடுத்து காட்டி ஆகணும், இல்லைன்னா கமலஹாசன் மாரி ஆயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க. கமலஹாசன் மாதிரி ஆகலைனாலும் நம்மளோட வெற்றியை நம்ம கண்டிப்பா நிலைநிறுத்தி ஆக வேண்டும் அப்படின்ற கட்டாயத்துல இருக்கும்போது நீங்க வந்து களப்பணி ஆற்றினாதான் ஜெயிக்க முடியும். இந்த மாதிரியே போயிட்டு இருக்கும்போது கண்டிப்பா களப்பணின்றது ரொம்ப முக்கியம். அப்போ நீங்க கொஞ்சம் அதெல்லாம் கான்சென்ட்ரேஷன் பண்ணாதான் நம்ம வந்து அடுத்து ஜெயிக்க முடியும். ஜெயிக்கல அப்படின்னா நம்ம வந்து எதிர்கட்சி அந்தஸ்து, அட்லீஸ்ட் ஒரு எதிர்கட்சி அந்தஸ்துக்காவது போகணும். அப்படி போகாத விட்டுட்டோம்னா நம்ம வந்து வெறும் 20-30 எம்எல்ஏ எடுக்கிறதுல எந்த விதமான யூஸும் கிடையாது. ஏன்னா எதிர்கட்சி ஆளுங்கட்சி இது 2 தான் விஜய் அண்ணாக்கு ஏற்ற அந்த அவருக்கு இருக்கிற மாஸ்க்கு, அவருக்கு இருக்கிற மக்கள் செல்வாக்குக்கு இது 2 பதவியிலே போனாதான் கரெக்டா இருக்கும். அதாவது ஒரு மனுஷன் வந்து தனக்கு இருக்கிற ஒரு செல்வாக்கை பயன்படுத்த தெரியாம இந்த தேர்தலை சந்திச்சாருன்னா அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமா இருக்கும். அந்த மாதிரி நிலைமையில தான் இப்போ போயிட்டு இருக்கிறாங்க. விஜய் அண்ணா கொஞ்சம் வந்து வாய்ஸ் அவுட் வெளியே பண்ணாதான் அவர் வந்து இந்த தேர்தலில் நானும் ஒரு கேண்டிடேட்டா ஸ்ட்ராங்கா நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியும். ஏன்னா நீங்க நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க. நியூஸ் தமிழ் 24 வந்து ஒரு விவாதம் மாதிரி வைக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியிலேருந்து போறாங்க, டிஎம்கே அலைன்ஸ்லேருந்து போறாங்க, டிஎம்கே கட்சியிலேருந்து போறாங்க, ஏடிஎம்கே அலைன்ஸ்லேருந்து போறாங்க. ஆனால் தாவேக்காவுக்கு போடப்பட்ட அந்த ஸ்டேஜ் வந்து அந்த இடம் வந்து ஒதுக்கப்பட்ட இடம் வந்து அப்படியே இருக்குது. அப்போ யார் கேண்டிடேட்டு? தாவேக்காலேருந்து ஆளே இல்லை. அப்போ யார் மக்களை ரெப்ரசன்டேஷன் பண்ணி யார் வருவாங்க அப்படின்ற கேள்வி தன்னால வந்துடும். இவங்க வந்து இப்பவே களத்துக்கு வந்து நிக்கலன்னா நீங்க எப்படி எம்எல்ஏ ஆயிட்டதுக்கு அப்புறம் என்ன ப்ரொசீஜர்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்க மைண்ட்ல வச்சுட்டு எல்லா விஷயத்துலையுமே எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு ஸ்கோப் கிடைக்குதோ எல்லா இடத்துலையுமே மார்க் எடுக்க தான் பார்க்கணும். எல்லா இடத்துலையுமே அதுக்கான இடத்த ஃபுல்ஃபில் பண்றதுக்கு தான் பார்க்கணுமே கண்டி இந்த மாதிரி எல்லா இடத்தையும் கேப் விட்டுட்டு இருந்தீங்கன்னா ஒரு நாளும் வந்து நம்ம 20-30 தொகுதிக்கு மேல ஜெயிக்க முடியாது. அப்புறம் எதிர்கட்சியும் வர முடியாது, ஆளுங்கட்சியாகவும் வர முடியாது.